கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20 அதன் பின்பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரோட தேவன் கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவர் பரமேறுவதற்கு முன்பாக சீடர் விட்டு பிரிந்து பிதாவிலிருந்து போவதற்கு முன்பாக இவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் பேசுகிற எனக்கும். அதாவது நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப தேவன் உடனே இருக்கிறார், நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்ம முன்பாக பின்பாக நம்மளை சுற்றிலும் இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற மக்கள் நம்ம, தேவனை விசுவாசிக்கிற மக்கள் நம்ம, தேவனுடைய விசுவாசிகள் நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றிருக்கோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம மேல நோக்கமாக இருந்து, நம்ம மேல நோக்கமாக இருந்து, நம்மளுடனே உடன் இருந்து சகல நாட்களிலும் நம்மளுடனே இருக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுக்குறாருன்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற சந்ததி, பாக்கியம் பெற்ற மக்கள். நம்ம அழைத்த நோக்கம் நம்ம உடனே இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். அழைச்சி நீங்கள் பாடு உங்கள் பாதையை பார்த்துட்டு போங்கப்பா, இதான் பாதை இப்படி போங்கன்னு அவர் கை காட்டி விட்டுட்டு நிற்பதற்காக கிடையாது. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மளோட கடம் பிடித்து நம்மளை நடத்துவதற்கு நம்ம உடனே இருக்கிறார். நம்ம தேவனிடத்தில் நம்ம கரத்தை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நிறைய நேரத்தில் இதில் நம்ம மிஸ் ஆகிடுறோம். தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார், ஆவலுடன் இருக்கிறார், ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் மகன், எப்பொழுது என் மக என்னை நோக்கி பார்ப்பாங்க, நான் அவளை வழி நடத்தணுமே அப்படின்னு. இதான் பழைய ஏற்பாடில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். நம்ம கூடவே இருக்கிற தேவன்னு ஏசாயால பார்க்குறோம். வழி இதுவே நடவுகள் என்ற சத்தம் காதிலே கேட்கும், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இந்த சத்தம் நம்ம காதில் கேட்கும் படிக்கிறோம். ஏன்னா அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். ஒருவேளை நம்ம ஒரு கால தவறான இடத்துல வச்சிட்டோம்னா, மகனே மகளே நீ வச்சிருக்க இது சரியில்லை, நீ திரும்பி நான் உனக்கு வைத்திருக்கிற பாதையிலே வா அப்படின்னு சொல்லுவதற்காக நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது பார்க்குறோம். அப்போ அடிக்கடி நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதுக்காகனா தேவன் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன், நம்ம போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிற தேவன். நம்ம ஆசீர்வாதத்தை விட்டுட்டு வெளியே போகும்போது அவர் மறுபடி நம்மளை பழைய பாதைக்கு கொண்டு வருவதற்காக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம இருக்க போகிறோமான்னா அது கேள்விக்குரிய ஒரு காரியம். அது நமக்கு அது தெரியாது, நம்மளோட இதுக்கு தெரியாது. தேவன் ஒருவரே அறிவார், அது எப்படின்னு தேவன் ஒருவரே அறிவார். ஆனால் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள்னா என்ன? வருஷத்தின் 365 நாளில் அப்படி கிடையாது. நம்ம சந்தோஷமா இருக்க நாளில், நம்ம சமாதானமாக இருக்க நாளில், நம்ம போராட்ட நாட்களில், எதிரிகள் நம்மளை துயரப்படுத்துகிற நாட்களில், நம்ம துன்பத்தை அனுபவிக்கிற நாட்களில், ஒரு சில நேரத்தில் நம்ம ரொம்ப டவுன் ஆகிருப்போம். ஆவிலேயே நம்ம ரொம்ப டவுன் ஆகிருப்போம். என்ன இன்னும் நடக்க மாட்டேங்குது, இவ்வளோ போராடுறேனே, இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, என்னால் அதை மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு ஆவிக்குரிய யுத்தம் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம். அதே தான் சகல நாட்களையும், சந்தோஷமான நாட்களையும் சரி, வருத்தமான நாட்களையும் சரி, கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க நாட்களையும் சரி, ரோட்டில் போகும்போது வரும்போது, போக்கிலும் மரத்திலும் நம்ம ட்ராவல் பண்ணும் போதும், நம்ம வீட்டில் படுத்துக்கிற நேரத்துலையும், ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடங்கள்லையும், வெளியில் இருக்கிற நேரத்துலையும், நண்பரோடு இருக்கிற நேரத்தில், கணவன் மனைவி உறவுல சகல நாட்களிலும் தேவன் நம்மளுடனே இருப்பதற்கு வாஞ்சியாக இருக்கிறார். அதான் ஒரு வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்போ கடைசி நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தோம்னா, அந்த கடைசி நாள் வரைக்கும் கடைசி நாட்கள் வரைக்கும் என்ன போராட்டம் நம்மளை சுற்றி வந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்காரு. எதுக்காக? நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை அரவணைத்துக் கொள்வதற்காக. பரிசுத்த தேவன் நம்மளுடன் இருந்து நம்மளை ஆசீர்வதித்து அரவணைத்து நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான பாதையிலே நம்ம போவதற்காகத்தான் அவர் நம்ம உடனே இருக்கிறார். நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவன்கிட்ட நம்ம வழியிலே தேவன்கிட்ட ஒப்படைப்போமா? முழு வேதாகமும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உடன் இருந்து நம்மளை வழி நடத்த ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிற தேவன்கிட்ட நம்ம எப்படி போய் சேருவது, அவரோட கட்டளைகளை எப்படி கை கொள்வது, அவருடைய சத்தத்தை எப்படி கேட்பது, இதுதான் முழு வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் கவலை கிடையாது, இதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினத்திலிருந்து ஒரு முடிவெடுப்போம். இன்றைய தினத்திலிருந்து இதை கேட்ட இந்த நேரத்திலிருந்து நான் தேவனுடைய இயேசுவின் கரம் குறித்து நடப்பதற்கு தேவனை என் வாழ்க்கையிலே நான் அலோவ் பண்ணுறேன். இயேசு உள்ள வாழ்வதற்கு, இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு முடிவெடுப்போம்.
தேவன் இந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும்னு அவங்களுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்துவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி 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 தகப்பனே. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு ஏற்ற உணர்வின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களுடன் நீர் இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை தேவனை விட்டு பிரிந்த காலங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அவர் மறுபடி ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நோக்கி பார்த்து உம்மண்டை வந்து உமது கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.